ஹலோ எவ்ரிவான் அண்ட் ஹலோ எம்ஜி ஸ்குவாட். டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் மெலானியா ட்ரம்ப் இந்த உலகத்தோட இரண்டு அதிகமாக பாதுகாக்கப்படுற இரண்டு மோஸ்ட் பவர்ஃபுல்லான நபர்கள், அமெரிக்காவோட பிரசிடென்ட்டு அவரோட பொண்டாட்டி, ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்தியன் டைம் காலையில் கொரோனா பாசிட்டிவாக செக் பண்ணப்பட்டிருக்காங்க. அமெரிக்கன் டைம் நள்ளிரவு 1 மணிக்கு தலைவன் ஒரு ட்வீட்டை போடுறாரு, நான் கொரோனா பாசிட்டிவ், என் பொண்டாட்டியும் கொரோனா பாசிட்டிவ், நாங்கள் வெளியே வந்துடுவோம் சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவர் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவில் விடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. வேர்ல்டில் இருக்கிற நிறைய ஷேர் மார்க்கெட்ஸ் உடையுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்புக்கு 74 வயசு. அமெரிக்காவோட ஓல்டஸ்ட் பிரசிடென்ட்டே ட்ரம்ப் தான். 74 வயசு. அவர் ஓவர் வெயிட்டு அண்ட் அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் இல்னஸ் இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. 2020 முடிய போகுது, அக்டோபர் ஆயிடுச்சு, ஓகே எல்லாம் எண்டுக்கு வரப்போகுதுன்னு நினச்சா அப்போ 2020 ஒரு ஆப்பை கொடுக்குது. தம்பி இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி இவ்வளோ நாள் பார்த்தது ட்ரெய்லர், இனிமேல் தான் மெயின் பிக்சரே பாக்கி இருக்குங்க மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்டையாக போட்டிருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் ஏகப்பட்ட இம்ப்ளிகேஷன்ஸ். நம்மளுக்கு உடனே நம்ம ஊரில் கூட டவுட் வரும், நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு என்ன வயசாகுது, நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வயசாகுதுங்கிறதுலேருந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வைரஸ் வந்தப்போ இதெல்லாம் ஒரு பெரிய வைரஸே இல்லை, கண்டுக்க வேணாம்னு சொன்னார். இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மாஸ்க்கு கூட போட மாட்டேன்னு சொன்னார். இப்படி இருக்கிற ஒரு பிரசிடென்ட்டுக்கு இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. அடுத்த மாதம் எலெக்ஷன், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வேறு அமெரிக்காவில் வரப்போகுது. இதுக்கு நடுவில் இவருக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குது. இவரோட ஃபேமிலியில் இவரோட ஒய்ஃபுக்கும் வந்திருக்கு. அண்ட் பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே தான் இவருக்கு ஆப்போசிட்டாக ரன் ஆகிற ஜோ பைடன் அவருமே ஸ்டேஜில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இவரால் அமெரிக்காவில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற எத்தனை பேருக்கு வைரஸ் வந்திருக்குன்னு தெரியல. ட்ரம்ப்புக்கு வந்த மாதிரி எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சுன்னா அமெரிக்காவோட ஃபியூச்சர் என்ன, அதை யார் இப்போ பொறுப்பேற்றுப்பாங்கிறதுலேருந்து ஏகப்பட்ட கேள்விகள் டேபிள் மேலே இருந்துட்டு இருக்கு. அண்ட் வேர்ல்டில் முக்காவாசி நாடுகள் அமெரிக்கா எடுக்கிற டெசிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்க முக்காவாசி கம்பெனிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யூடியூப்ல இருந்து எல்லாமே அமெரிக்கன் கம்பெனி இன்வால்வ் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால வேர்ல்டு லெவலில் இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பேரலாக நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு கவுண்ட் இன்னும் வரல, பட் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மரணங்கள் மட்டுமே கொரோனா வைரஸ்னால ஏற்பட்டிருக்கு. ஒரு சீசன் ஃபைனல் மாதிரி கிளைமேக்ஸ் அப்போ தான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ அது என்னங்கிறது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு சேரும். ஓகேவா, சூப்பர். இப்போ நம்ம டாபிக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப், அமெரிக்கா, கொரோனா அவருக்கு எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அண்ட் இவரால் எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறத பார்க்கறதுக்குலாம் முன்னாடி நம்ம ஊரில் கொரோனா வைரஸ் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னையோட கொரோனா வைரஸ் நம்பர்ஸ் நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப வரல, பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கொரோனா வைரஸ் மரணங்கள் மட்டுமே நம்ம ஊரில் ஏற்பட்டிருக்கு. அண்ட் தமிழ்நாடு அந்த டாப் 3 அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கு. இப்போ இந்தியாவிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ஒரு நாளுக்கு 16,000 கேசஸ் புதுசாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஆந்திர பிரதேஷில் ஒரு நாளுக்கு 6,700 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்குது. கர்நாடகாவில் ஒரு நாளுக்கு 10,000 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 5,000 கேசஸ் கிட்ட இருந்துட்டு இருக்கு. அண்ட் கேரளாலையுமே பயங்கரமாக எகிரிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் நீங்கள் ஓவராலாக இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொரோனா வைரஸ் பயங்கர பரவலாக இருக்கிறது சவுத் இந்தியாவில் ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் அகைன் நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு டெசிஷன் நம்மளால் இந்த டெஸ்ட்டை வச்சு மட்டுமே எடுக்க முடியறது இல்லைங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இந்தியாவில் கொரோனா வைரஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. பட் இதுக்கு நடுவில் தான் நம்ம ஊரில் தேட்டர்ஸை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு, மால்ஸை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் எதானாலும் தரங்கிற நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஊரில் ட்ரெயினை வேற திறந்து விட போகிறாங்க. ஸோ அகைன் இது எப்படி நம்ம நாடு பேசிக்காக எப்படி டிசைட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா chosen the American way அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நாடு அமெரிக்கா என்ன பண்ணுச்சோ அதே தான் நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம சைனா பண்ணதை பண்ணாமல் நம்ம அமெரிக்கா பண்ணதை பண்ணுறோம். அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, பெருசாக லாக்டவுனுக்குள்ளே போகவே இல்லை. எல்லாரும் நீ பொழைக்கணும்னு நினச்சேன்னா நீ தள்ளி இருந்துக்கோ, நீ சேஃப் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, மாஸ்க்கை போட்டுக்கோ, நீ போட்டுக்கலன்னா நீ சாவா, அவ்வளோங்கிற ஒரு அப்ரோச்சில் தான் அமெரிக்கா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா கம்ப்ளீட்டாக அன்லாக் பண்ணுறப்போ இந்தியாவும் அதே இடத்த தான் நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது. ஏன் இந்தியா எல்லாத்தையும் அன்லாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். சைனாவில் இருந்தப்போ இந்தியா லாக் பண்ணாங்க, நம்ம ஊருக்கு வரப்போ அன்லாக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட அரசாங்கத்துக்கிட்டேயும் ஒரு சின்ன நியாயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மொத்தமே ஒரு மொத்த ஃபினான்ஸே உடஞ்சு போகிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி உடஞ்சு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நம்மளோட ஜிடிபி growthல மைனஸில் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு கான்ட்ராக்ஷன், நம்மளோட பொருளாதாரமே சுருங்கி போகிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கும் மேலே நம்ம லாக்டவுன் வச்சிருந்தோம்னால் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போகிறவங்களோட பசி பட்டினினால இறந்து போகிறவங்க அதிகமாக இருப்பாங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம ஊரில் இன்னமுமே இந்த லாக்டவுனால கம்ப்ளீட்டாக திறந்து விட்டுட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குற அமெரிக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி. அவுட் செட் உடனே பார்க்கணும்னாலும் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணாலும் அமெரிக்கா கொரோனாவை ஹேண்டில் பண்ண விதம் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத
நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணிருந்தவங்க யாராக இருந்தாலும் அதை சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் வந்து அமெரிக்காவில் இப்போ அடுத்த மாதம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, நவம்பர் மாதம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதை வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு. பிரசிடென்ஷியல் டிபேட்டா என்னன்னு சொல்லி, ஏன் இப்போ இந்தியா பேசிகிட்டு இருக்கிறப்போ அமெரிக்காவுக்கு சுவிட்ச் ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து அமெரிக்கா ஃபாலோ பண்ணுற ஒரு மாடலை ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ அமெரிக்காவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறேன். ஏன் அமெரிக்கன் மாடல் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அமெரிக்காவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நம்ம ஊரில் எப்படி பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக அங்கே பிரசிடென்ட், அண்ட் அதுக்காக ஒரு நேஷனல் எலெக்ஷன் வரப்போகுது. அண்ட் நம்ம ஊரில் இல்லாத ஒரு பழக்கம், அங்கே இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து டிபேட் வைப்பாங்க. 3 டிபேட் நடக்கும். 3 டிபேட்லையுமே வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து 2 கண்டஸ்டன்ஸ் யார் இருக்கிறதுலே வந்து அதிகமாக அந்த இடத்துல வந்து 2 பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த போஸ்ட்டுக்கு நிற்கிறவங்க, அவங்க 2 பேரும் வந்து நேருக்கு நேர் நின்று ஒரே ஸ்டேஜில் இருந்து அவங்க வந்து டிபேட் பண்ணணும். இது வந்து அமெரிக்காவில் வந்து பல வருஷமாக ஃபாலோ பண்ணப்படுற கல்ச்சர். ஸோ அந்த டிபேட் வந்து டியூஸ்டே நடக்குது. ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு எப்போ கொரோனா வைரஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து யாருமே வந்து கடவுள் கிடையாது, நம்ம போய் இன்றைக்கி தான் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு. பட் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு டெய்லி கொரோனா வைரஸ் டெஸ்ட் எடுக்கப்பட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து அவர் இன்னைக்கு தான் வந்து சொல்லியிருக்காரு தனக்கு கொரோனா வைரஸ் இருந்திருக்குங்கிறத. ஆனால் இந்த டிபேட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நடக்குது. அதில் ஜோ பைடன், எதிர்க்கட்சியிலிருந்து ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் வந்து ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க. பேசினது ஒரு பெரிய காமெடி. அதையுமே வந்து ஒரு குட்டி தான் சொல்லணும்னா அது எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஜோ பைடனும் ரொம்ப வயசான ஒருத்தர், ட்ரம்ப்பும் வந்து ஒரு 74 வயசு. 2 பேருமே வந்து ஏதோ முந்தின ஜென்மத்திலேருந்து வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு யூடியூப்பை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற ஒரு தாத்தா பாட்டி மாதிரி தான் வந்து 2 பேருமே பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேரையும் பேசுகிறது வந்து அமெரிக்காவில் இருக்கிற மக்களே வந்து கமெண்ட் செக்ஷன்லலாம் எப்படி இருந்துச்சு, யூடியூப்லலாம் அது நிறைய இந்த CNN எல்லாத்துலேயும் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. அதில் கமெண்ட் செக்ஷனே அமெரிக்கன்ஸே எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறது வந்து எனக்கு உலகமே வந்து அமெரிக்காவை பார்த்து கேவலமாக பார்க்கும், எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஏன்னா 2 பேர் வந்து மாற்றி மாற்றி கத்திக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், பேச விடாமல் மாற்றி மாற்றி நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா சண்டை போட்டால் எப்படி இருக்கும், லிட்டரலாக அதுதான் வந்து ஸ்டேஜில் நடந்துச்சு. ஒரு ப்ராப்பரான டிபேட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக நடக்கல. தலைவன் ட்ரம்ப் வந்து வேறு லெவலில் பூந்து விளையாடுவார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஜோ பைடனும் ஈக்குவலாக சேர்ந்து விளையாடுறது தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்துக்கிட்டு நம்மளோட ஃபியூச்சரை பார்த்தா எனக்கு 4 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போமே. ஏன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் வந்தாகணும் கரெக்டாக. ஸோ அவங்கெல்லாம் வந்து லைட்டாக ஜெர்க்கார அளவுக்கு தான் வந்து ஒரு பயங்கர காமெடியான ஒரு டிபேட்டாக தான் இருந்துச்சு. 2 பேரும் கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வராங்கிறது யாருக்குமே தெரியல. இது நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெளிவாக சொன்னது 2 பேர் என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் இருக்கார்ல, ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கார், அவர் வந்து ஷட் அப் அப்படின்னு சொல்கிறாரு, லிட்டரலாக வாய முடுறான்னு சொல்லி பிரசிடென்ட்டை சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர வைரலாக போச்சு. பட் என்ன இதெல்லாம் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிபேட் நடக்குது. அந்த டிபேட்டில் வந்து ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் வந்து ஸ்டேஜில் இருக்காங்க. ஸ்டேஜில் இருக்கிறப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இந்த டிபேட் மாதிரி இருக்கிறப்ப கை கொடுத்துப்பாங்கல்ல, ஹக் பண்ணிப்பாங்கல்ல, அன்னைக்கு அது 2மே நடக்கலை. ஸோ டியூஸ்டே வந்து 2மே நடக்கலை. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் எதை வச்சு ட்ரம்ப்பை அதிகமாக அட்டாக் பண்ணாங்க இந்த டிபேட்டில் மட்டும் இல்லை, ஓவராலாகவே கேம்பெயின் எதை வச்சு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கொரோனா வைரஸை கண்ணுக்காமலே விட்டுட்டாரு. ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டில் இப்போ நம்ம திறந்து விட்றோம்ல, அந்த மாதிரி அமெரிக்கா வந்து பெருசாக லாக்டவுனுக்குள்ளே போகல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ட்ரம்ப் வந்து ஸ்டார்டிங்கில் கொரோனா வைரஸ் வந்து ஒரு பெரிய மேட்டர்னே நினைக்கல, அதை நம்ம பெரிய வைரஸை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தார். 2வது கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லாக்டவுன்கிற ஒரு மெத்தட் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரம்ப் வந்து சைனாலலாம் லாக்டவுன் பண்ணாங்க, நம்ம அமெரிக்காவில் வந்து லாக்டவுன் பண்ணோன்னா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குல்ல, லாக்டவுனுக்குள்ள போனால் எல்லாமே பிஸ்னஸஸ்லாம் விழும் கரெக்டாக. ஸோ இதனால் வந்து ட்ரம்ப் எதை ஃபேவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக லாக்டவுனுக்குள்ளெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடணும், கட்டாயமாக மாஸ்க் போடணுங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அப்பவுமே வந்து ட்ரம்ப் இருந்துக்கிட்டு நான் மாஸ்க் எல்லாம் போட மாட்டேன், நான் ஏன் மாஸ்க்கை போடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் ஜோ பைடனை வந்து எதை வச்சு கலாய்ச்சாரு, ஆப்போசிட்டில் இருக்கவர் எதை வச்சு கலாய்ச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோ பைடனுக்கும் எனக்கும் நடுவில் 100 மீட்டர் இருந்தால் கூட அவன் வந்து மாஸ்க்கை போட்டு அவனெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளாக எடுத்துக்காதீங்க. அதாவது ஜோ பைடன் வந்து மாஸ்க் வந்து ஓவரா கொரோனா வைரஸ் வந்து ஒரு பெரிய இதாக காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு 100 மீட்டர் தள்ளி இருந்தால் கூட மாஸ்க் போடுவான், சும்மா சீனு அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். கடைசியில் தலைவனுக்கே வந்து இந்த டிபேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் கிளம்பி போகிறாரு. போகிற ஃப்ளைட்டில் இருந்த ஒரு க்ளோஸான ஒரு எய்டு, ட்ரம்ப்போட ஒரு எய்டுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பாசிட்டிவாக செக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நடத்தின அண்ட் எவ்ரிடே வந்து ட்ரம்ப்புக்கும் மெலானியா அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வந்து கொரோனா வைரஸ் செக் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த செக்கில் வந்து நேத்திக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இது இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அமெரிக்காவில் அப்படியான கொரோனா வைரஸ் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே அதிகமாக கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா தான். உலகத்திலே அதிகமான நபர்கள் கொரோனா வைரஸ்னால இறந்தவங்க வந்து அமெரிக்கா தான். அமெரிக்காவில் வந்து
அந்த 7/11 நடந்துச்சு. 7/11 அது கடை பேரா 9/11 செப்டம்பர் 9/11 நடந்துச்சுல வந்து அமெரிக்கா வந்து அது எவ்வளோ பெருசாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ வேல்யூ பண்ணுவாங்க லைஃபை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் வந்து இத்தனை பேர் உலகத்திலே அதிகமான நபர்கள் கொரோனா வைரஸ்னால இறந்து போனது அமெரிக்காவில் அப்படின்னு தெரிகிறப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து ட்ரம்ப்புக்கு ஆல்ரெடி வந்து அவங்க எப்படி ஓட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் இதில் கொரோனா வைரஸ் அவருக்கே வந்துருச்சுன்னு தெரிஞ்சவொன்னா அவருக்கு அவுட் சைட் அவரை வெளியே போக வைக்கிறதுக்கு ஓட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது வந்து இப்போ அங்கே அதிகமாக பேசப்பட்டு இருக்குது. ஸோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பாலிசிஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்தியாவில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ட்ரம்ப்பை பற்றி பெருசாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. டிக்டாக்கை வந்து ஃபோர்ஸ் பண்ண அமெரிக்கன் கம்பெனிக்கு எழுதி வாங்கினதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஈரான் மேலே வந்து குண்டு போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி விட்டதாக இருக்கட்டும், அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு வந்து தனக்குனே ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், ஏதோ சினிமா ஹீரோ பற்றி பேசுகிற மாதிரி இருக்குல்ல, சினிமா வில்லனை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குல்ல. எனிவே தலைவன் வந்து இந்த மாதிரி வேற லெவலில் மாஸ் பண்ணிருப்பாரு. ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸஸ் அமெரிக்கா இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் ஆப்பிளாக இருக்கட்டும் நிறைய கம்பெனிஸ் இருந்துக்கிட்டு சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய கம்பெனிஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டெல்லாம். ஏன்னா ஓகே மோஸ்ட்டாக அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இவர் தான் மறுபடியும் ஜெயிப்பார், எப்படி ஜெயிச்சதுக்கப்புறமே வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுக்கிற ஸ்டாண்டு. ஸோ அதனாலன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை கம்பெனிஸாக இருக்கட்டும் சரி, சைனா விட்டு தள்ளி போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் ஒரு மாற்று கருத்து இப்போ வந்து இவருக்கே கொரோனா வைரஸ் வந்துருச்சப்போ அங்கே இருக்கிற மக்களோட சென்டிமெண்ட் வந்து மாறிச்சுனால் ஜோ பைடன் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் எல்லா கம்பெனிஸும் வந்து தன்னோட மொத்த இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது இனிமேல் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, ட்ரம்ப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுமா இல்லை ஆப்போசிட்டாக பண்ணணுமாங்கிற எல்லாமே வந்து ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள இருந்துட்டு இருக்குங்கிறதுனால தான் உலக அளவில் இதோட இம்பாக்ட் இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து உடனே ஸ்பீடி ரெக்கவரி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய தலைவர்கள் எப்பவும் போல விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 74 வயசு ஓவர் வெயிட் வேற, அது வந்து அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொஞ்சம் இல்னஸும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியும். கொரோனா வைரஸ் வந்து வயசு அதிகமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப அது அதிகமாக தாக்கும். ஸோ இவர் ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷனாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூகேவோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்துச்சு. அவர் கொரோனா வைரஸ் வந்துட்டு ஐசியூக்கெல்லாம் போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சைனாவுக்கு எதிராக அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அந்த மாதிரி தலைவனுக்கும் வந்து கொரோனா வந்திருக்கு. ஆனால் ஒரு மாதம் தான் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. பட் அதுக்குள்ளே தலைவன் வந்து கொரோனாலேருந்து வெளியே வந்துட்டார்னா சைனாவுக்கு எதிராக அவர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு 15 நாள் கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு வயசு என்ன, தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டருக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு 66 இயர்ஸ். ஸோ ஓரளவுக்கு நம்ம சேஃபர் சைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து 70 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவங்களும் வந்து ஓரளவுக்கு இல்லை 70 இயர்ஸுங்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் எனிவே வேர்ல்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு வச்சுக்கணும் தான் நினைப்பாங்க. பட் இதுலேருந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 முடியலை, கொரோனா வைரஸும் முடியலை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் வந்து உலகத்திலே பவர்ஃபுல் பர்சனுக்கே கொரோனா வரும்னா நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாக்கோ பாட்டி தாத்தாக்கோ வராதுங்கிற எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. வந்து பெருசாக நம்ம பாதிக்கப்படுறதை விட முடிஞ்ச அளவுக்கு சேஃபர் சைடு மாஸ்கை போட்டு சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தேவையில்லாமல் வெளியே ட்ராவல் பண்ணுறதை கம்மியாக்கிப்போம். ஓகேவா? எதாக இருந்தாலும் போகணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் இது உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படும் கொரோனா வைரஸ்லாம் வதந்தின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இதெல்லாம் பெருசாக எனக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Cheers. Every day. Take care. Bye. Cheers. Hello everyone.